அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை இன்னைக்கு எபிசோடில் வந்து எதிர்பார்க்காத விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவோட அண்ணி வந்து நிலா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு பாத்ரூம்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. நிலா, நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற? உனக்கு என்ன தலையெழுத்தா? நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ரெடி பண்ணுறேன், நீ அங்கே வந்து தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. பசங்க எல்லாத்துக்குமே வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு பிளானை போடுறதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருமே மனசார ஃபீல் பண்ணுறாங்க. 4 பசங்களுமே வந்துட்டு நம்ம பசங்க யூஸ் பண்ணுற பாத்ரூம் வந்து ஒரு பொண்ணு யூஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். நம்ம அதை இவ்வளோ நாளாக நமக்கு புரியவே இல்லை. ஆனால் இப்போ வந்து அவங்க இன்னொருத்தவங்க வந்து சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவ்வளோ பசங்க பொண்ணுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அவங்கள மதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நினைக்கிற பசங்க மத்தியில் ஆனால் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு குறையாகவே இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். எப்போவுமே நான் அதை தான் வந்து இந்த ஐயனார் துணையை பார்க்கும்போது நான் அப்படி தான் நினப்பேன். அவ்வளோ பாசமாக இருக்காங்க பசங்க, அவ்வளோ அக்கறையோடு இருக்காங்க, அவ்வளோ மரியாதையோடு நடந்துக்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து போனாங்க அப்படின்னா அவங்க மெச்சூர்டாக வந்து ஃபீல் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. நிஜமாக வந்து எல்லாருமே வந்து இப்போ சேரன் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார், அதே மாதிரி சோழன் வாங்கிட்டு வந்தார். எவ்வளோ பார்த்தீங்களா, ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அது வாங்கிட்டு வரவா இது வாங்கிட்டு வரவான்னு கேட்காமலேவும் நம்ம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியேவும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதுதாங்க ஹைலைட்டு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இவங்கக்கிட்ட பிடிச்சது எல்லாமேவும் இருங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா நிலாவுக்கு கொஞ்சம் மனசுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சோழன் சொன்னது, சேரன் சொன்னது. அதுக்கப்புறமா என் தம்பி பாண்டியன் சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து யதார்த்தமாக வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு எபிசோடாக இதுக்கு அமைஞ்சிச்சு. திடீர்னு இவங்க அண்ணி எதுக்கு வந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் பாத்ரூம் மேட்ரு வந்ததுனால நமக்கு வந்து பாத்ரூம் மேட்ரு வந்து அவங்க அண்ணி வந்ததுனால தான் இந்த பாத்ரூம் மேட்ரு வெளியில் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சூப்பருங்க. ஐயனார் துணை செம்மையாக வந்து போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எப்பவுமே நான் வந்து யோசிப்பேன். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து ஐயனார் துணையில் கொண்டு வராங்க. டூர் போனாங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த பாத்ரூம் மேட்ரு வந்துருச்சு. நீ ஒவ்வொன்றா வந்து கிச்சனை மாற்றலாம், ஹாலை மாற்றலாம் அப்படின்னு ஒன்றா மாற்றி வீடை சூப்பராக கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.